வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிள் எப்பவுமே கொஞ்சம் ட்ரிக்கி தான். த போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு அங்கங்க நமக்கு ஒரு திடீர்னு டவுட் வரும். ஐ வென்ட் டு ஸ்கூல் இல்ல ஐ வென்ட் டு த ஸ்கூல் எது கரெக்ட்டு அப்படின்னு ஒரு குழப்பம் டக்குன்னு பேசிட்டே இருக்க போறோம் இல்லையா? சாதாரண சிம்பிள் சென்டென்சஸ்லயே கூட இந்த மாரி த போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் வர்றது ரொம்ப காமன். நெறைய ஃப்ரேசஸ் இருக்கு. ஜஸ்ட் இந்த தன்ற ஒரு வார்த்தையினால அர்த்தமே மாறி போயிடும். இங்க சில ஃப்ரேசஸ் குடுத்துருக்கோம் பாருங்க. இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது 2ம் ஒண்ணு இல்ல. இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றத வேற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிறத வேற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேசஸ் தன்ற ஒரு வார்த்தையால இதோட அர்த்தம் எப்படிலாம் மாறுது? எந்த இடத்துல த போடணும், போடக்கூடாது. இந்த ஃப்ரேசஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். தன்ற இந்த ஆர்டிக்கிளோட இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா பேசுறப்போ, முதல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லுவோம். சாதாரணமா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ, முதல்ல நீ இத பண்ணு. அடுத்து நீ இத பண்ணு. இப்படி நம்ம சொல்லுவோம். இல்ல ரீசன் சொல்லுவோம். முதல்ல நான் அப்படி நெனச்சேன். அப்புறம் நான் இப்படி நெனச்சேன். இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ சென்டென்ஸ்ல அங்கங்க முதல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துலலாம் நாம இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். நிஜமாவே ரேங்க்ல முதல் இடம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நாம இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். "நீ ஏன் அந்த ஃபங்ஷனுக்கு வரல?" அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள கேட்குறாங்க. ஆமா, அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. முதல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. 2வது எனக்கு நெறைய வேலை இருந்துச்சு. ஸோ இந்த மாரி சொல்லி நம்ம வந்து ஒரு 2, 3 காரணங்கள்லாம் சொல்லுவோம். இல்லையா? "இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐ வாசன்ட் வெல். இன் த செகண்ட் பிளேஸ் ஐ ஹேட் மெனி வொர்க் டூ டூ." இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஒருத்தவங்க நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்குள்ள பேசிக்குவோம். ச்சே! நம்ம முதல்ல அங்க போனதே தப்புங்க. போயிருக்கவே கூடாது. ஸோ இந்த இடத்துலலாம் நாம முதல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? "வி ஷுடன்ட் ஹேவ் கான் தேர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். வி ஷுடன்ட் ஹேவ் கான் தேர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்." நீ முதல்ல இத வாங்கியே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரிலாம் சொல்ற இடத்துலலாம் நம்ம வந்து இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல நீ ஏன் அவள மீட் பண்ண ஒத்துக்கிட்ட? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நெறைய கேட்போம் இல்லையா? "Why did you agree to meet her in the first place? Why did you agree to meet her in the first place?" ஸோ இந்த இடங்கள்லலாம் நம்ம வந்து முதல்ல அப்படி சொல்றதுக்கு, நாம இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து முதல் இடம் அப்படி சொல்றதுக்கு இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவர் முதலிடத்தில் இருக்கிறார். ரொம்ப நாளா அவரு முதலிடத்துல தான் இருக்காரு. இந்த விஷயத்துல அவர் முதலிடத்தில் இருக்கிறார். ஹி ரிமைன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹி ரிமைன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல. ஹி ரிமைன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பந்தயத்துல, ரேஸ்ல அவர் முதலிடம் பிடித்துள்ளார். முதலிடத்தில் இருக்கிறார். He is in first place in the race. He is in first place in the race. யுனிவர்சிட்டியில முதல் இடத்துல புடிச்சு அவ வந்து பட்டப்படிப்பை முடித்தாள். She completed her degree in first place in the university. She completed her degree in first place in the university. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற 2 ஃப்ரேசஸ் by the day, by day. பை த டே அப்படின்றது தினசரி, தினமும். டே பை டே அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாக்ட்டா டே பை டேன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம பை த டே அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். பை டே அப்படின்னா பகல் பொழுது. பகல் நேரத்துல. இப்ப நாம ஒரு பிரச்சனைய பத்தி பேசுறோம். பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நாளுக்கு நாள் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வருது. திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் டே பை டே அப்படி சொல்லுவோம் இல்லையா? திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் பை த டே. இப்ப அதே மாதிரி செலவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. The cost of living is increasing day by day. அதே மாதிரி the cost of living is increasing by the day. இப்போ பை டே வச்சு சொல்லுவோம். பை டே அப்படின்னா பகல் பொழுதுல, பகல் நேரத்துல. எனக்கு டிராவல் பண்றதுக்கு வந்து நைட்ட விட பகல்ல டிராவல் பண்றத தான் நான் விரும்புறேன். I prefer traveling by day. I prefer traveling by day. ஸோ பகல் பொழுதுல தான் நான் டிராவல் பண்றத விரும்புறேன். பகல்ல இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். இப்ப நைட்ல போயிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கு. இந்த ரோட்ல பகல்ல வரவே முடியாது. பயங்கர பிஸியா இருக்கும். By day, this road will be incredibly busy. By day, this road will be extremely busy. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அவ பகல்ல படிக்கிறா. நைட்ல ஒரு புக் ஸ்டோர்ல வொர்க் பண்றா. ஈவினிங்ல ஒரு புக் ஸ்டோர்ல வொர்க் பண்றா. She studies by day and works in a bookstore by night. She studies by day
and works in a bookstore by night. So by day அப்படி மட்டும் சொன்னா பகல் பொழுது, by the day அப்படின்னா day by day, நாளுக்கு நாள். அடுத்ததா நம்ம பார்க்க போற 2 phrases at the heart, at heart. At the heart அப்படின்னா core or central part of something. மையப்பகுதியில, ஒரு இடத்தோடைய மையப்பகுதி, இல்ல ஒரு விஷயத்தோடைய மையப்புள்ளி, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம at the heart அப்படி சொல்லுவோம். at heart அப்படின்னா மனதளவுல. அவர் மனதளவுல ரொம்ப கனிவான மனிதர். பேசுறதெல்லாம் அப்படி இப்படி இருந்தாலும், மனசளவுல அவர் ரொம்ப கனிவான மனிதர். He is a kind person at heart. He is a kind person at heart. அதே மாதிரி அவங்க வெளியில காட்டிக்கல. ஆனா மனசளவுல ரொம்ப சோகமா தான் இருந்தாங்க. They were sad at heart. They were sad at heart. இப்போ நாம மையப்பகுதி, மையப்புள்ளி அப்படி வச்சு சொல்லப்போம். இப்ப அந்த டெம்பிள் எங்க இருக்கு? அது வந்து ஊருக்கு நடுவுல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது ஊருடைய மையப்பகுதியில அந்த கோயில் இருக்கு. The temple is at the heart of the town. இப்படி சொல்லலாம். இல்ல இந்த மாரி பிளேஸஸ பத்தி பேசுறப்போ நம்ம இன் கூட யூஸ் பண்ணலாம். பெரிய சிட்டி எல்லாம் சொல்றப்போ the temple is in the heart of the city. The temple is in the heart of the city. அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தோடைய கரு, மையப்புள்ளி, மையப்பகுதி, அந்த விஷயத்தோடைய சென்டர், கோர் இதுதான் அப்படி சொல்றதுக்கு நம்ம வந்து அட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ குடிமக்களுடைய நலன் தான் இந்த நியூ பாலிசியோடைய மைய கருத்து அப்படி சொல்லலாமே. மையப்பகுதினா அந்த இடத்துல நம்ம வந்து மைய கருத்து. The welfare of the citizens is at the heart of the new policy. இத மனசுல வச்சுக்கிட்டு தான், இதுதான் முக்கியம்னு வச்சு தான் அந்த நியூ பாலிசியை நாங்க டெவலப் பண்றோம் அப்படி சொல்றாங்க. The welfare of the citizens is at the heart of the new policy. So at the heart of அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தோடைய மையக்கரு, மையப்புள்ளி அப்படி சொல்லலாம். வெறுமனே at heartங்கிறப்போ மனசளவுல அப்படி சொல்லுவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற 2 phrases the opposite and the opposite. So the opposite அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எதிர்ச்சொல் ஒரு சொல்லுடைய எதிர்ப்பதம், ஒரு சென்டென்ஸோட எதிர்ப்பதம், ஒரு விஷயத்துக்கு அப்படியே எதிரா சொல்றது. ஆப்போசிட்ன்றது ப்ரப்போசிஷன். ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்தை பொறுத்தவரைக்கும் அதற்கு எதிரே, எதிர்ப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வெறுமனே ஆப்போசிட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ the opposite வச்சு சொல்லலாம். வெப்பத்திற்கு எதிர்ச்சொல், அதோட எதிர்ப்பதம் குளிர். The opposite of hot is cold. up என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? What is the opposite of up? What is the opposite of up? நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவ நம்புறா. சோ ஒரு விஷயத்தினுடைய ஆப்போசிட். அப்பயும் நாம தி ஆப்போசிட்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். She believes just the opposite. நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவ நினைக்கிறா. She believes just the opposite. இப்ப நாம preposition. The bank இருக்கு இல்லையா? அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிரே, எதிர்ப்புறம் உள்ளது. The bank is opposite the supermarket. The bank is opposite the supermarket. நாங்க 2 பேருமே ஒரே தெரு தான். ஆப்போசிட்ல வசிக்கிறோம். We live on opposite sides of the street. We live on opposite sides of the street. So இந்த வீடியோல நாம the அப்படின்ற ஆர்டிகிள ஒரு ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணா அதோட அர்த்தம் எப்படி மாறுது அப்படின்ற 4 செட் ஆஃப் ஃப்ரேசஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட சில ஃப்ரேசஸ் இருக்கு. அப்ப அது இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.